சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிக்கிருக்கு. ஆனால் இதுக்கு படத்துக்கு சிலர் திட்டமிட்டே வதந்தியை பரப்புகிறாங்க. அதாவது வதந்தின்னா திட்டமிட்டே அதாவது நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறது. படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு படத்தில் ஒன்றும் மைனஸ் பாயிண்ட்டு இல்லை. ஒரு படம்னா சில மைனஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்கத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமாக அந்த படத்தையே குறை சொல்வது ஒரு அநாகரிகமான செயல். ஏன்னா படம் எல்லாருமே ஒரு காமன் ஆடியன்ஸ் இந்த படத்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு சில பிடிக்காத ஒரு ரசிகர்கள் படம் நல்லா இல்லை, ஒத்தே இல்லை அப்படிங்காங்க. ஏன்னா எல்லா படமும் ஒன்று போல இருக்காது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாட்ஷா கொடுத்தாருன்னா அந்த பாட்ஷா படம் மாதிரியே எல்லா படமும் இருக்குமானா முடியாது. அது யாராலும் முடியாது. இப்போ விஜய் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், எத்தனையோ கிட் படம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிட் படம் ஒரு படம் போல் இன்னொரு படம் கொடுக்குமா முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் பாட்ஷா மாதிரியே ஜெயிலர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யாராலையும் கொடுக்க முடியாது. கூலி ஒரு வேறு வெரைட்டியாஸான படம், முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். ரஜினிகாந்த் தன்னுடைய உழைப்பை முழு அளவில் கொட்டியிருக்காரு. அதனால தான் உடம்பு முழுக்க ஒரு ஆக்ஷன் காட்சியில் நடிக்க முடியும்னா அது இந்த வயசில் நடிக்க முடியுங்கிறது பெரிய ஆச்சரியத்தகுந்த விஷயம். அதாவது படம் பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பேசாமல் இருக்கலாம். அதுக்காக வர்ற ஆடியன்ஸை கெடுத்து அந்த படத்துக்கு போகிற ஆடியன்ஸை கெடுக்க வேண்டாம். மற்றபடி இந்த படம் நல்லாவே இருக்குது, காமன் ஆடியன்ஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நாமளும் பார்க்கணும். ஒரு சில வேண்டாதவங்க தான் படத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க ஒழிய படத்தை பொறுத்தவரை நல்லாயிருக்கு, மூவி நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல கலெக்ஷன், வேர்ல்டு வைடு கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு தான் நியூஸ் வருது. நன்றி, வணக்கம்.